Hello, good morning student. Exercise 9.1. Hello, first question. Find an approximate value of integral 1 to 1.5 x into dx by applying the left hand rule with the partition 1.1, 1.2, 1.3, 1.4 and 1.5. இப்போ இந்த கொஷினை ரீமன் இன்டெக்ரல் அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இன்டெக்ரல் 1 to 1.5 x into dx இது லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ட்டிஷன்னு பார்க்கும்போது நமக்கு 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 இருக்குது. இதில் மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. அதனால் n வந்து 5 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஜென்ரலாக கொடுத்த ப்ராப்ளத்தை இன்டெக்ரல் a to b f of x dx அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ லோயர் லிமிட் ஏன்னு தான், அப்போ 1 இருக்குது, ஏங்கிறது 1. அப்பர் லிமிட் b அப்படிங்கிறது 1.5, அப்போ bங்கிறது 1.5. நமக்கு இந்த பார்ட்டிஷன் பார்க்கும்போது என்னங்கிறது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸுங்கிறது ஹெச் இன்டர்வெல்லு, அது ஃபார்முலா வந்து b மைனஸ் a டிவைடட் பை n. b அப்படிங்கும்போது நமக்கு 1.5 இருக்குது, மைனஸ் ஏக்கு பதிலாக 1 பை என்னுக்கு பதிலாக 5. அப்போது 1.5ல் 1 மைனஸ் போது 0.5 டிவைடட் பை 5. 0.5 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.1 கிடைக்குது. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கும்போது s ஈக்குவல் டு f of x0 ப்ளஸ் f of x1 ப்ளஸ் f of x2 ப்ளஸ் எக்ஸட்ரா டு f of x minus 1 இன்ட்டு டெல்டா எக்ஸ். லிமிட்ஸ் பார்க்கும்போது 1லேருந்து 1.5 கொடுத்துருக்காங்க. அதனால் 1லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு நம்பர் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 போட்டேன். டிஃப்ரென்ஸ் நமக்கு 0.1 இருக்குனால 1ஓட 0.1 1.1, அப்புறம் 1.2, 1.3, 1.4, 1.5ன்னு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா x0ஓட வேல்யூ 1. இந்த வேல்யூஸ் எல்லாம் மேலே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ x0, x1, x2, x3, x4 வேல்யூஸை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அப்போ f ஆஃப் x0க்கு பதிலாக 1ன்னு போட்டுறேன், ப்ளஸ் f ஆஃப் x2க்கு பதிலாக 1.1 ப்ளஸ் f ஆஃப் x2க்கு பதிலாக 1.2 ப்ளஸ் f ஆஃப் x3க்கு பதிலாக 1.3 ப்ளஸ் f ஆஃப் x4க்கு பதிலாக f ஆஃப் 1.4 போட்டுக்கோங்க. இன்ட்டு நமக்கு டெல்டா எக்ஸ் வேணும். டெல்டா எக்ஸோட வேல்யூ 0.1. அதுக்கப்புறம் f ஆஃப் 1 அப்படிங்கும்போது அந்த 1 எழுதிக்குங்க, ப்ளஸ் f ஆஃப் 1.1க்கு அதே மாதிரி 1.1, மற்றதெல்லாம் அதே 1.2 ப்ளஸ் 1.3 ப்ளஸ் 1.4 இன்ட்டு 0.1. ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது. 6 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.6. அப்போ இன்டெக்ரல் 1 to 1.5 x into dx அதர் வேல்யூ நமக்கு 0.6.